இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 15 ஆகஸ்ட் 2024 வியாழக்கிழமை முதல் 21 ஆகஸ்ட் 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆடி மாதம் 30ஆம் நாள் வியாழக்கிழமை 15 ஆகஸ்ட் 2024 அன்றைய தினம் சுக்லபக்ஷ ஏகாதசி. அன்றைக்கு பாரத தேசத்தினுடைய சுதந்திர தினம். உங்கள் அனைவருக்கும் இந்து தமிழ் குழுமத்தின் சார்பில் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 16 ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் சுக்லபக்ஷ வைஷ்ணவ ஏகாதசி. அன்றைக்கு ஆடி அறுதி. அன்றைக்கு வரலட்சுமி விரதம். 17 ஆகஸ்ட் சனிக்கிழமை அன்றைய தினம் எடுத்துட்டோம்னா அன்றைக்கு ஆவணி மாத பிறப்பு. அன்றைக்கு சுக்லபக்ஷ சனிமகா பிரதோஷம், விஷ்ணுபதி புண்ணிய காலம். மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள்லாம் அன்றைய தினத்தில் செய்து கொள்ள வேண்டியது. 18 ஆகஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் கரிநாள், திருவோண விரதம். 19 திங்கட்கிழமை அன்றைக்கு பௌர்ணமி விரதம் பூஜை, ஆவணி விட்டம், ருக் யஜுர் உபாகர்மா. அன்றைக்கு 20 ஆகஸ்ட் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு காயத்ரி ஜபம். இது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். இனி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் தொடங்கும் போது ரிஷப ராசியில் செவ்வாய் குரு, கடக ராசியில் சூரியன் வக்ர நிலைமையில புதன், சிம்ம ராசியில் சுக்கிரன், கன்னியா ராசியில் கேது, கும்பராசியில் வக்ர நிலைமையில சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 17 ஆகஸ்ட் சனிக்கிழமை அதிகாலை 5:51 சூரிய பகவான் கர்க்கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்குது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, யோகம் என்ன, அவரோட எந்தெந்த கிரகங்கள்லாம் இணைஞ்சிருக்காங்க, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாயிருக்கு. அது மாதிரி ஏற்கனவே நமக்கு இந்த 9ஆம் இடமும் வலுவா, அதனால திரிகோணம் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமா இருக்குன்னு சொல்லலாம். அதாவது எந்த விஷயங்களிலுமே இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள், தடைகள் அனைத்துமே விலகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு திருப்தியான சூழல், ஒரு திருப்தியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்னு நாம நம்பலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் உங்களுக்கான நற்பெயர் நல்லா கிடைக்க பெறுவீர்கள். அது மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமான முறையில் அமையும். புதிய தொழில் நுணுக்கத்தை பயன்படுத்தி தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்வீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகும். பொதுவாக இந்த காலகட்டம் நம்ம எடுத்துனோம்னா பெண்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் மிகப்பெரிய அனுகூலங்கள், மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நமக்கு ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் வெற்றி பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம்.
உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலம் எடுத்துக்கிறோம். கேந்திரங்கள் ரொம்ப பலமாக இருக்குது. ராசியில் செவ்வாய் குரு, 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், ராசிநாதன் சுக்கிரனோட ஒரு சூரியன் இணைவு, 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறது, குரு பார்க்கறது, அது மாதிரி 7ஆம் இடத்துல கோச்சார சந்திரன் அமர்ந்திருக்கிறது, தொழில் ஸ்தானத்தை ராசிநாதன் சுக்கிரன் அப்புறம் சூரியன் பார்க்குறது, தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் அலங்காரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாக இருக்குது. நிச்சயமாக வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த திரிகோணம் ரிஷப ராசி ரொம்ப ஒரு கேந்திர ரீதியாக பலமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய திரிகோண ராசிகளும் பலமாயிடும்னு சொல்லுவோம். உதாரணமாக ரிஷப கன்னியா மகரம், கன்னியா லக்னம் அப்புறம் மகர லக்னம், இதில் பிறந்தவாளுக்கும் இது ஒரு அனுகூலமான ஒரு நேரம். ஒரு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். சுபகாரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தேக்க நிலை அனைத்தும் மாறும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்தோம்னா தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம். யாராவது புது வேலைக்கெல்லாம் முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் ரொம்பவே திருப்தியாக அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தடைப்பட்டிருந்த கல்வி மீண்டும் நம்மளால் தொடர முடியும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு எடுத்துனோம்னா வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். ஒரு ஆடை ஆபரண சேர்க்கைகள் இது எல்லாமே நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ரிஷபராசிக்கு உள்ளபடியே ஒரு நல்ல நேரம் போய்கிட்டு இருக்குது. தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. எந்த விதமான ஒரு ஒரு செகண்ட் ஒப்பீனியன், செகண்ட் தாட் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா தைரிய வீரிய ஸ்தானம் ரொம்ப பலமாயி, தைரிய வீரிய ஸ்தானம் பலமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக 9ஆம் இடமும் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாகிடும். எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக பொறுமையாக கவனமாக யோசித்து நீங்கள் செய்வீங்க. அதற்கேற்ற மாதிரி அனுகூலமான விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சி கண்டிப்பான முறையில் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மனசுக்கு திருப்தியாக அற்புதமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே காணப்படும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை நிச்சயமான முறையில் விலகும். சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். பொதுவாக தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து கொஞ்சம் கடுமையான அலைச்சல் இந்த நேரத்தில் ஏற்படலாம். நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, எந்த விஷயத்தையுமே யோசித்து கவனமாக செய்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக பார்த்து கொடுக்கணும். சில நேரத்தில் நம்மளால் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் போகலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கும். மற்றபடி நேரங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது. பொதுவாக இந்த நேரம் நம்ம பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நல்ல மாற்றங்கள் நாம் எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டாலும் அனைத்தையும் தாண்டி உங்களால் சமாளிக்க முடியும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் காணப்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திர பகவான் இந்த காலகட்டத்தில் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார ராசிநாதன் சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் தொடர்பு கொள்ள போகிறார். சுயசாரம் வாங்க போகிறார். பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும். நிறைய பேர் இந்த அஷ்டமத்து சனியை நினச்சி ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து பயப்படாதீங்க. குரு பகவான் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார்.
அனைத்து வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரம் எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். குலதெய்வத்தின் கிருபை முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் நல்ல ஒரு லாப முன்னேற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மனதிற்கு திருப்தியான நிலையில் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கொடுக்கும். அது மாதிரி நிறைய தர்ம காரியங்கள் உங்களால் செய்ய முடியும். நிறைய தர்ம காரியங்கள் செய்ய முடியும். புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி பெறும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி அபிவிருத்தி காணப்படும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை முயற்சி என்பது அவசியம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி காணப்படும். தினசரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, பொதுவாக இந்த நேரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா ராசிநாதன் சூரிய பகவான் கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு பிறகு ராசிக்கு வருகை தர இருக்கிறார். ராசியில ஒரு அருமையான கிரக கூட்டணி உருவாகுது. ராசியை ஏற்கனவே செவ்வாய் பகவான் பார்த்துட்டு இருக்கார். பொதுவாக ஒரு தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியும். அனைத்து காரியங்களிலுமே ஒரு தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதாவது ஒரு ஆட்சி அதிகாரம் மிக்க மனிதர்களுடன் தொடர்பவர்களால் ஆதாயம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். பொருளாதாரம் மேம்படும். பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். இப்போ சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில் விலகும். வீடு மண்மனை யோகங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலோட சேர்த்து உங்களுக்கு புது தொழில் நிச்சயமான முறையில் இந்த காலகட்டத்தில் அமையும். அது மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. பொதுவாக இந்த நேரம் எடுத்துனோம்னா பெண்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு வளர்ச்சி அபிவிருத்தி எல்லாமே நமக்கு காணப்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக இந்த நேரம் எடுத்துனோம் அப்படின்னா தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பயணங்கள் இனிதான முறையில் நடைபெறும். தினசரி பைரவர வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கன்னியா ராசி அன்பர்கள், பொதுவாக இந்த நேரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். சுப விரய செலவுகள் உண்டாகும். அது மாதிரி பயணங்கள்ல இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கிறவங்களுக்கு இந்த விசா சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் சரியாயிடும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். மனசுக்குள் ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு உண்டாகும். பல வகையிலும் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இது நமக்கு அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் புத பகவான் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு ஒரு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணி சுயசாரம் பெற்று 5ஆம் இடத்தை பார்ப்பது ரொம்பவே அபூர்வம். அது ஒரு நமக்கு நம்முடைய நடவடிக்கைகளிலே ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு ஏற்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பொருளாதாரம் வளர்ச்சி பெறும். குடும்பத்தில் சந்தோஷமான தருணங்கள் உண்டாகும்.
தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் ஆகியவை விலகும். பொதுவாக அந்த நேரம் எடுத்துக்கிட்டோம்னா தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க, நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. புது விஷயங்களை உங்களால் நல்லபடியாக செய்ய முடியும். இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய எழுச்சி முன்னேற்றம் அனைத்துமே நமக்கு காணப்படும். பொதுவாக அந்த நேரத்தை எடுத்துட்டோம்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் இடத்துல பாதக ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணாலும் அவர் திரிகோணத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இது நமக்கு ஒரு பெரிய வலிமை. இப்போது இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா முயற்சிகளில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடங்கல்களும் விலகும். 11ஆம் இடத்துல சூரியன் ஆட்சியாளர், அதுவும் நமக்கு ஒரு பெரிய அனுகூலம். அதாவது இப்போ துளாராசி துலா லக்னம் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷனாகவே நமக்கு போயிட்டு, எந்த ஒரு விஷயம் எடுத்துனாலும் கொஞ்சம் டென்ஷனாக போய்கிட்டு இருக்குது. நமக்கு இந்த நேரத்தில் தேவையானது பொறுமை, நிதானம், கவனம். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும். எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவு நம்மளால் எடுக்கும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அது மாதிரி தொழில் ஆரம்பிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், தடங்கல்கள் எல்லாமே விலகும். நல்ல மாற்றங்களை நாம் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் புதிய முயற்சிகள் ஏதாவது நீங்கள் எடுக்கிறீங்கன்னா தயவுசெய்து எடுங்க. அது மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல நேரமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நேரம் நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற ராசிலேயே யாருக்கு டாப் அப்படின்னா விருச்சிகம் தான். ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கார். அப்புறம் 7ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்குறார். குரு பார்வை கோடி புண்ணியம், ரொம்ப ரொம்ப அனுகூலத்தை நிச்சயமான முறையில் கொடுக்கும். அதை மாதிரி இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். இப்போ உதாரணமாக அது ஒரு இளநிலை கல்வியாக இருக்கலாம், இல்லை மேற்படிப்பாக இருக்கலாம். நான் போய் ஆராய்ச்சி சம்பந்தமான படிப்பு படிக்கணும், நான் வெளிநாடு போல முயற்சி பண்ணுறேன், அதெல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். அது மாதிரி தொழில் உத்தியோகத்தில் எனக்கு நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாமா, நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு வளர்ச்சியே இல்லை, இனிமேல் அந்த வளர்ச்சிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இருக்கும்னு நாம் நம்பலாம். தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் விரிவாக்கம் நமக்கு ரொம்ப அனுகூலத்தை கொடுக்கும். தேக்க நிலை அனைத்துமே நமக்கு நிச்சயமான முறையில் மாறும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும்.
கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரத்தில் நாம் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியில சம்பந்தம். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த, நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால இந்த நேரத்துல எடுக்க முடியும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். மனதிற்குள் இருந்து வந்த வீண் பயம், கவலை ஆகியவை விலகும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும். மங்கள காரியங்கள்ல இருந்து வந்த தடங்கல்கள்லாம் விலகும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. இவ்வளவு நாள் நமக்கு 8ஆம் இடத்துல பாக்யாதிபதி மறைஞ்சிருந்த சூரியன் இப்போ அவரும் ஆட்சியாக போடுற, இப்போ பாக்யஸ்தானமும் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குது. தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்துல இறங்கி நல்லபடியாக பண்ணுங்க. ரொம்பவே சிறப்பாக இருக்குது. வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய நல்ல மாற்றங்களை நாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமான முறையில் எதிர்பார்க்கலாம். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். பார்த்துக்கிட்டு இருந்த வேலையோடு சேர்த்து இன்னொரு வேலை, பார்ட் டைமில் வேலை பார்க்கணும். நம்ம நிறைய கடன் வாங்கிட்டோம், அந்த கடன்லாம் அடைக்க முடியுமா, இதெல்லாம் நம்ம நிறைய அந்த யோஜனைலாம் எதுவுமே வேண்டாம். எல்லாமே நல்லபடியாக நடக்க போகிறது. உங்களுக்கு இப்போ டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. 2 விஷயம் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதம் நமக்கு ஆகஸ்ட் 23 நமக்கு செவ்வாய் மாறுற 7ஆம் இடத்துக்கு வருவார். அது ஒரு பெரிய மாற்றம். அடுத்தது இப்போ 17ஆம் தேதி மாறக்கூடிய சூரியனுடைய மாற்றம். இது 2மே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை நிச்சயமான முறையில் கொடுக்கும்னு நாம் நம்பலாம். எந்த வகையிலும் நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. பொதுவாக பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் நிச்சயமான முறையில் நமக்கு அமையும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியில சம்பந்தப்படுறார். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம். நமக்கு அந்த ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரத்தோட சுயசாரம் சந்திர பகவான் வாங்குறார். ஆனால் 8ஆம் இடம் ரொம்ப வலுவாகிருது. பட் இந்த 5ஆம் இடம் அதுவும் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கு. பொதுவாக எப்போதுமே நம்ம அடிக்கடி பதிவு பண்ணக்கூடிய விஷயம், மகர ராசிக்காரரை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆவணி மாதமுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வேளையில நமக்கு 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாயிருது. செவ்வாய், குரு இவர்களுடைய ஒரு அனுகூலமான தன்மை. அதாவது சிக்கல்கள் வந்தாலும் அந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் தாண்டி உங்களால சமாளிக்க முடியும். மனசுக்குள்ள சின்ன சின்ன சஞ்சல நிலை வரும். முடிஞ்ச வரை நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, நீக்கு போக்கா நடந்து போங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில வேளைகளில் நமக்கு ஞாபக மறதி உண்டாகும். ஒரு திங்ஸ் எடுத்துன்னு எங்கே எதை வச்சோம் அப்படின்னு சொல்லி தேட வேண்டிய சூழல்கள் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஏற்படும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் மிக கடுமையான பணிச்சுமை காணப்படும். இரவு நேரம் பார்க்க முடியாமல், இரவு பகல்னு பார்க்க முடியாமல், நேரத்துக்கு சாப்பிட முடியாமல், நேரத்துக்கு தூங்க முடியாமல் மிக கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகள் செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாகலாம். இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பொதுவாக மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை நிச்சயமான முறையில் விலகும். தொழில் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். மாணவர்களுக்கு கல்வியில ஒரு நல்ல எழுச்சி, முன்னேற்றம் இது எல்லாமே காணப்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு நேரம். எல்லா விஷயத்திலுமே அதிகமாக முயற்சிகள் செய்ய வேண்டிய ஒரு நேரம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும்.
பொருளாதாரம் சீரடையும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. கும்பராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். தேக்க நிலை அனைத்தும் விலகும். வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். பல வகையிலும் யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் நமக்கு ஏற்படும். தடைப்பட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சம்பந்தப்படுற ராசியில, மேலும் 7ஆம் இடத்துல நமக்கு சூரியன் 1 வருஷம் கழிச்சு ஆட்சியா வரப்போறார். ஏற்கனவே சுக்கிரன் பார்த்துட்டு இருக்கார். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நாம் சொல்லலாம். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். வீடு, பூமி, மண், மனை சார்ந்த யோகங்கள் கிடைக்க பெறுவீர்கள். கடன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் எது இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஒரு சுலபமாக முடிஞ்சிடும். அது மாதிரி தொழில் விரிவாக்கம், தொழில் கூடத்துக்குன்னு சொல்லி ஒரு புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கிறது, தொழில் கூடத்தை விரிவுபடுத்துவது, புதிய கிளைகள் தொடங்குவது, நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் தொழிலை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு நாம் சொல்லலாம். உங்கள் கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூஸ் இந்த நேரத்தில் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. மீனராசி அன்பர்கள், ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவானும் சரி, மற்ற கிரகங்களும் சரி அனுகூலம் தரக்கூடிய விதத்துல சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கை துணை, நண்பர்கள், உறவினர்கள் இவர்களால் ஒரு நல்ல அனுகூலமான தன்மை காணப்படும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பல வழிகளிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் அனைத்துமே விலகும். அது மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள் அனைத்துமே விலகும். பொருளாதாரம் மேம்படும். தைரியமாக, தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகலாம், செய்யலாம், முடிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கு. பொதுவாக இந்த நேரத்தை எடுத்துனோம்னா தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து பலவிதமான நன்மைகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நாம் எதிர்பார்க்கலாம். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். அது மாதிரி நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை எல்லாமே நமக்கு கிடைக்கும். மாணவர்களை எடுத்துனோம்னா கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை நீங்க பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும், நல்ல ஆரோக்கியத்தையும், மங்காத செல்வத்தையும், வளத்தையும், நலத்தையும், ஒளியையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.